வேண்டும் என்று ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக பட்டி தொட்டி எல்லாம் முழங்கி வருகின்றார்கள், கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். ஆனால் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் இது கொடுத்து செவிசாய்ப்பதில்லை. அதற்கு கொடுத்து ஆமான்னு சொல்றதில்லை, இல்லைன்னு சொல்றதில்லை. என்னங்க பிரச்சனைன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அட்டவணை பிரிவில் இருந்து தங்களை வெளியேற்ற விடுவிக்க கோருகின்றார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே எந்த பதிலும் இல்லை. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியிடமும் என்ற ஒரு பதிலும் இல்லை. இந்த மண்ணிலே எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எந்த பதிலும் இல்லை. அப்ப நம்மளுடைய இந்த அதுக்கான காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கோரிக்கையை அவர்கள் செவிமடிக்காததற்கான காரணம், அதற்கான பொறுப்பு நாம் தான். இவ்வளவு பெரிய விழாவை திட்டமிட்டு இவ்வளவு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு மூத்தவர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்க பேசுறதுக்கு, தங்களுடைய கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. கருத்து கேட்காம நீ வேப்பமரத்தில் உட்கார்ந்து ஐஸ் தண்டிக்கிட்டு இருக்க. உனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? உனக்கு எவன் விடுதலை கொடுப்பான்? இப்படி காலம் முழு நீ ஐஸ் சூம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எலெக்ஷன் நேரத்தில் வந்து உனக்கு ஐஸ் கொடுப்பான், நீ அந்த பேப்பரத்தில் நின்று சூம்பிக்கிட்டே நில்லு. உனக்காகத்தானையா 100 வருஷத்திற்கு முன்ன இன்னைக்கு இந்த இடத்துல மேடை போடுறோம், இந்த இடத்துல பேசுறோம். அதுக்கு பேசுறதுக்கு எத்தனை பேருடைய உயிர் தியாகம், எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய உயிர் தியாகம், எத்தனை பேருடைய உழைப்பு, இதையெல்லாம் நீங்க உள்வாங்கணும். இந்த சமூகத்திற்கான சமூக விடுதலை என்பது ஏதோ கமார் கட்டு கள்ளமிட்டாய் வாங்குறது இல்ல, போராடணும். தேவேந்திர குல